கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 31:12 அவர்கள் வந்து சியோனின் உச்சியில் கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போவதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு 4 காரியம்: கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள். இப்போ ஆண்டவரை அநேக மக்கள் வந்து தேடி போறது அவர் தரும் நன்மைகளுக்காக தேடி போறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்னன்னு அவரே சொல்றது, அவர் தருகிற நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர் இனி தோய்ந்து போவதில்லை. அந்த மனுஷங்க வந்து இனி தோய்ந்து போவதில்லைன்னு சொல்றார். கோதுமை அப்படின்றது வந்து அத்தியாவசியமான ஒரு உணவு. ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் நெசசிட்டி ஃபுட். ஸோ கோதுமைன்றது வந்துட்டு அவருடைய வார்த்தை, மன்னா. ஸோ அவர் வந்து அவருடைய வார்த்தையை தினமும் தரார். ஸோ இது வந்து ஒரு ப்ராமிஸ் மெசேஜ், வாக்குத்தத்த செய்தியா அவருடைய வார்த்தைய தினமும் தருகிறார். திராட்சை ரசம் அப்படின்றது வந்து ஹாப்பினஸ், ஜாய், ரிஜாய்ஸ் இன் த லார்ட். ஸோ திராட்சை ரசம்ன்றது வந்துட்டு கானா ஊர்ல இயேசு செஞ்ச அற்புதம். திராட்சை ரசம், அந்த இடத்துல தண்ணீரை திராட்சை ரசமா மாத்துறார் இல்லையா? அந்த மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு திராட்சை ரசம் போல ஒரு ஹாப்பினஸ் வந்து எப்பொழுதும் இருக்கும் அப்படின்றார். எண்ணெய், அனாயிண்டிங். எண்ணெய்ன்றது அபிஷேகம். ஸோ எப்படி எண்ணெய்ன்றது வந்து ஒரு அபிஷேகம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் வந்து ஒரு அபிஷேகத்தை கண்டிப்பா கொடுக்கிறாரு. ஸோ அந்த அபிஷேகம் ஆவியானவர் மூலமா நமக்கு கிடைக்கிறது. அதை நம்ம வந்து அதை அனுபவிக்கிறப்போ அது வந்து உலகபூர்வமான அபிஷேகமா இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய அபிஷேகமா இருந்தாலும் சரி, ஒரு நன்மையான ஒரு அபிஷேகத்தை நமக்கு தரார் ஆண்டவர். ஆட்டுக்குட்டிகளும் கன்றுக்குட்டிகளும், அதாவது வெல்த், ஃபினான்ஷியல் வெல்த். ஸோ இந்த 4 காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அப்படின்னும் போது அவர் தருகிற நன்மையினால நம்ம திருப்தி ஆகிறோம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அவர் அதனுடனே வேதனையை கூட்டார் அப்படின்ற வசனத்தின்படி அவர் தருகிற ஆசீர்வாதங்கள், அவர் தருகிற நன்மைகள். ஏன்னா இதுல வந்து உலகபூர்வமான நன்மைகளும் இருக்கு, ஆவிக்குரிய நன்மைகளும் இருக்கு. ஆண்டவர் இதுக்குள்ளார இந்த 4 காரியத்திலையும் 2யுமே சொல்றாரு. ஏன்னா மனுஷன் வந்து உலகம் முழுக்க ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினா என்ன லாபம் இருக்குன்னு கேட்கிறாரு இல்லையா மார்க்ல? அதே போல நமக்கு வந்து உலகபூர்வமான நன்மைகளும் தேவைன்றதுக்காக ஆண்டவர் உலகபூர்வமான நன்மைகளையும் தருகிறார், ஆவிக்குரிய நன்மைகளையும் தருகிறார். ஆமென். தேங்க்யூ ஜீசஸ்.